இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது வந்து துளசி செடி எப்படி வளர்க்கலாம், அதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம், என்ன பாட்டிங் மிக்ஸ், என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இந்த துளசி செடி வந்து இப்படி லஷ் க்ரீனாக நல்லா படர்ந்து விரிஞ்சு வளர்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது என்னோடய எல்லா பாட்ஸ்லேயும் இது வளர்ந்துருக்கு. அதனால் நான் எல்லாத்தையும் தனியாக எடுத்து நட்டுட்டேன். ஏன்னா இது ரொம்ப வேர் விட்டு வளரும். வேறு எந்த செடி கூட வச்சாலும் உங்களுக்கு இதுதான் இடம் பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் எப்போ இது மற்ற தொட்டிகளில் வளர்ந்தாலும் தனியாக எடுத்து பிரித்து எடுத்து தனியாக ஒரு தொட்டியில் வளர்க்குறது தான் பெஸ்ட்டு. அது மாதிரி தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் விதைகள் வந்திருக்கு பாருங்கள். இந்த விதைகளை தூவியே நீங்கள் செடி வளர்க்கலாம். இல்லை நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கின்னு வரதா இருந்தாலும், இல்லைன்னா நீங்கள் நர்சரியிலேருந்து தான் வாங்கணும். இப்படி வீட்லேயே இருக்கிற பட்சம் இந்த மாதிரி விதைகளில் கலெக்ட் பண்ணி நீங்கள் செடி வளர்க்கலாம். இந்த விதைகள் முளைச்சி நிறைய செடிகள் உங்களுக்கு வந்துடும். ஒரு தடவை நீங்கள் துளசி வச்சா போதும். விதைகள் வந்து வின் பாலினேஷனில் நிறைய பரவி வளரும். அதே மாதிரி இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நிறைய துளிர்களில் வந்து பூக்களும் விதையும் வந்து வர ஆரம்பிச்சிடும் சின்னதுலேயே. அப்போ நம்ம இந்த மாதிரி அந்த பூ வர அந்த கிளைகளை கிள்ளி எடுத்துடணும். அது கிள்ளினா தான் உங்களுக்கு சைடில் நிறைய பிரான்ச்சஸ் வந்து அப்படியே கொடை மாதிரி விரிஞ்சு லஷ் க்ரீனாக நல்லா செடி வளரும். இல்லைன்னா சின்னதுலேயே விதை வந்து முத்தி போயிடும் செடி. அப்புறம் நீங்கள் அது பறிக்க வேண்டியிருக்கும். அதோடய லைஃப் சைக்கிளே முடிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் எப்போ செடி வச்சாலும் அதோட பூ வர டைமில் அதை நுனியை கிள்ளி எடுத்துருங்க. அது நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மெடிசினல் வேல்யூ இருக்கிறதுனால நீங்கள் கஷாயமோ இல்லை வெந்நீர்லேயோ போட்டு குடிக்கிறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னோடதில் கருந்துளசியும் இருக்குது, இந்த மாதிரி பச்சை துளசியும் இருக்குது. இதில் பாருங்கள் விதை நிறைய வந்திருக்கு. இது வந்து லைஃப் சைக்கிள் முடிஞ்சு போச்சு. இதை நான் எடுத்துருவேன் இனிமேல் கொஞ்ச நாளில். இப்போ இந்த விதையெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுன்னு கூட ஃப்யூச்சர் யூஸுக்காகவும் யாருக்காகவும் ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன பாட்டிங் மிக்ஸ்னு சொல்கிறேன். கார்டன் சாயில் எடுத்திருக்கேன், கொக்கோபீட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் நீம் எடுத்திருக்கேன், அந்த வேப்பம்புண்ணாக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே கலந்து நம்ம மண்ணுக்கு போடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா கொஞ்சம் ஃபங்கிசைடாக இருக்கும், இது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் தடுக்கும். அதனால கொஞ்சம் மஞ்சள் தூளும் இதோட சேர்த்துக்கிறேன். கிருமி நாசினி இல்லையா, அதனால் மண்ணில் வர பூச்சிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். செடி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து இந்த பாட்டிங் மிக்ஸை நான் தயார் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வந்து மண் சட்டி தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். பிளாஸ்டிக் நான் விரும்புறதில்ல. மண் தொட்டினா உங்களுக்கு எல்லா செடிகளுக்குமே நல்லது. இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து அந்த கார்த்திகை மாதத்துலலாம் அகல் வாங்க போகும்போது அவங்கக்கிட்ட சொல்லி வைப்பேன். அவங்க கொண்டு வந்து தருவாங்க. நமக்கு கேட்டோம்னா வாங்கிட்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரி நான் நிறைய மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு துளசி செடி, இது சின்ன செடி தான், இப்போ தான் வளர்ந்து வருது. இதை நான் நட்டுக்கிறேன். இது நல்லா வேர் விட்டு வளர்கிற செடி. அதனால் நீங்கள் பெரிய தொட்டிலையும் வைக்கலாம். அதே மாதிரி பூஜைக்குன்னு வைக்கும்போது அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் பூஜைக்கு வைக்கிற தொட்டியில் வந்து எப்போவுமே ஒரு மஞ்சளையும் நட்டு வைப்பேன். கொஞ்சம் ஆஸ்பீஷியஸாக இருக்கும். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அதனால் நான் எப்போவுமே ஒரு மஞ்சளையும் கூட சேருவேன். அது வந்து அறுவடை பண்ணணுங்கிறது இல்லை, அதுலேயே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த துளசி மாத்திரம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இல்லை துளசி மாற்றும்போது மஞ்சளையும் ஒரே ஒரு கிழங்கு திரும்ப நட்டு வச்சு மாற்றிக்கலாம். ஸோ பூஜைக்குன்னு வரும்போது அந்த மாதிரி நட்டுக்கோங்க. அதர்வைஸ் உங்களுக்கு துளசி தனியாக வேணும் அப்படிங்கும்போது வேறு தொட்டியில் மஞ்சளை தனியாக நட்டுக்கலாம்.
சாரி துளசியை தனியாக நட்டுக்கலாம். இப்போ இந்த பூஜை பண்ணுற துளசியிலேருந்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறைக்கு வேண்டிய துளசியை எடுக்கக்கூடாது. வேறு தொட்டியில் தனியாக வளர்த்த துளசியை தான் நீங்கள் பூஜைக்கு வேறு பூஜைக்கு எடுக்கணும். இப்போ இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தா இந்த மைட்ஸ் வரும், கருப்பு கருப்பாக வந்து இந்த இலையெல்லாம் அழிச்சிடும். ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் நீம் ஆயில் வேப்பெண்ணெயை சர்ஃபில் கலந்து தெளிச்சு விடலாம் எப்பவும் போல். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சாம்பலை கூட இந்த இலைகளில் தூவி விட்டிங்கன்னா அந்த மைட்ஸ் வந்து போயிடும், மைட்ஸ் வராமல் தடுக்கும். இப்போ இதுக்கு உரம் வந்து மாட்டு உரம் போடலாம். இப்போ நான் போடுறது வந்து அந்த சினமன் பவுடர், பட்டையை கிச்சனில் யூஸ் பண்ணுற பொடி. இந்த பட்டை பொடி வந்து ஃபர்டிலைசராகவும் யூஸ் ஆகும், ஃபங்கஸ் அட்டாக் வராமையும் காப்பாற்றும். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பவுடர். இந்த பட்டைப்பொடி வந்து மண்ணில் எந்த பூஞ்சைக்காளான் தாக்காது, அதே மாதிரி வேறு எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது, எறும்புகள் வராது, அதே சமயம் உரமாகவும் பயன்படும். அதனால நான் பட்டைப்பொடி போட்டு இந்த சாயிலையே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் தண்ணி ஊற்ற போகிறேன். இது 2 வேளையும் தண்ணி ஊற்றுங்க. நல்ல வெயிலும் தேவை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சு பராமரித்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.